ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் தக்காளி வத்தல் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம், ஒரு லெமன் எடுத்துருக்கோம், 1/2 கப் ஜவ்வரிசியை பொடி பண்ணி வச்சுருக்கோம், 5-6 பச்சை மிளகாவை ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கோம், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், 4 மிளகாய் அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, தக்காளி வத்தல் போட போகிறோம்மா. தண்ணி வச்சுக்கிறேம்மா, 3 லிட்டர் தண்ணி வச்சுக்கிறேன். 1/2 கப்பு ஜவ்வரிசி உடச்சிக்கிறேன், பொடி பண்ணிக்கிறேன். அதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டுமா. இந்த கப்பில் பச்சரிசி மாவு ஊற்றுக்கலாமா. கழுவி காய வச்சோம்மா, வீட்டு மாவு தான். ரெண்டு கப்பு போடுறோமா. அதில் 3 லிட்டர் தண்ணி வச்சுக்கிறோமா, இதில் 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கிறோமா. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுமா மாவை. அந்த ஜவ்வரிசி வந்த பேர் இது ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் காட்டுறோமா. வாங்கம்மா, தக்காளி கட் பண்ணிவிட்டேன், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்கம்மா, தக்காளி நல்லா அரைச்சி வெடிக்கட்டிட்டோம்மா. இந்த திப்பிலாம் இல்லாமல் இந்த பாருங்கள் எப்படி அரைச்சி வச்சு வெடிக்கட்டிக்கிறேன். நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா இந்த திப்பி தக்காளி விதையோடு தேவையில்லைம்மா, அது ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா வெந்துச்சு பாருங்கம்மா. மிளகா பொடி பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இடித்து வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் எள்ளு கழுவி வச்சுக்கிறோம்மா, நல்லா கல் இல்லாமல் சுத்தமாக. இப்போ பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாமா. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கிறோமா, அது ஊற்றிக்கலாம். அதில் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். நல்லா ஒரு கொதி வட்டமாக நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தக்காளி வத்தல். நல்ல கலராக இருக்கும் வத்தல். நம்ம பசங்களுக்கு தக்காளி வத்தல்னால் ரொம்ப பிடிக்கும். பாருங்கம்மா, நல்லா கலர்ஃபுல்லாக கொதிக்குது. லெமன் விட்டுக்கலாமா. ஒரு பாதி லெமன், பெரிய லெமனில் பாதி. கருவேப்பிலை ஒரு பொடி பொடியே அரிஞ்சு வச்சுக்கிறேன். மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கிறோமா, இதில் விட்டுடலாம். நிறைய செய்கிறதுனா 2 பேர் தேவைப்படுமா. இது கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரே ஆள் போதும். ஒரு ஆள் ஊற்றணும், ஒரு ஆள் கலக்கினே இருக்கணும். இது கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரே ஆள் சேர்ந்துடலாம். அதில் கொஞ்சம் நேரம் மாவு வேகணும். இந்த மாதிரி கிண்டிக்கினே இருக்கணுமா. வத்தல் எல்லாம் அடி பிடிச்சிடும். ஸ்லோவாக வச்சு சிம்மில் இப்படியே கிண்டின்னு இருக்கும். தண்ணி பத்தலை, ஒரு 2 டம்ளர் தண்ணி சூட் பண்ணி இதில் ஊற்றணுமா. ஆனால் கிண்டிக்கினே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும், உண்டை உண்டியாக ஆகிடும்.
இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா கண்ணாடி பக்கம் வரணும். இந்த தக்காளி வத்தல் அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு, பசங்க ஸ்கூலுக்கெலாம் கட்டி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி வத்தல். இந்த மழை காலத்துக்கு போட்டு வச்சிட்டோம்னா எடுத்தோமா 2 பொரிச்சு சும்மா இருக்க சொல்ல சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிப்ஸு பெரிய இருக்கும். இந்த வெங்காய சிப்ஸ் ஆட்டமே இருக்கும் இந்த தக்காளி சிப்ஸு. பாருமா நல்லா கொதிக்குது பாருமா. மாவு நல்லா தான் வெந்த கலர் வருது. நல்லா வெந்து மாவு ஊற்றணும். வத்தல் ஊற்றோம்னா அப்போ வந்து வெடிப்பூடாது, வத்தல் உடஞ்சி போகாது, அப்படியே முழுசாக வரும். அப்படியே வரும் பாருங்கள், எப்படி கண்ணாடி பதத்தில் இது பாருங்கள். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வந்துடுது. நம்ம சாதம் வேகிற நேரம் தான் வேகும். இன்னும் நம்ம ஒட்டலை பாருமா, கையில் நல்லா அழகாக இருக்குது. அப்படியே அதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடியெல்லாம் பிடிக்கல, நல்லா இருக்குது. ஒரு 20 நிமிஷம் ஆட்டம், அப்புறம் ஊற்றிடலாம். மதியில் நல்லா வெந்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி வத்தல் காசனோல இப்போ நம்ம அதை போடலாம். மேலே வந்து பாருங்கள், நாங்கள் வத்தல் காசின மாவில் எல்லா வத்தலும் போட்டாச்சு. நல்லா காயட்டும். காஞ்ச அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கம்மா, தண்ணி தெளித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கலாம். இந்த எப்படி வருது பாருங்க தக்காளி வத்தலை. துணி பின்னாடி தண்ணி தெளிச்சுட்டு இது மாதிரி எடுத்தோம்னா அப்படியே அழகாக வந்துடும்மா. வத்தலுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கக்கூடாது. கொஞ்சம் லேட்டாக ஊறணும். 2 நிமிஷம் ஊறினா எடுத்துடலாம். ஆமாம், இப்போ நாங்கள் எடுத்து போட்டுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வத்தல் எல்லாம் சூப்பராக காஞ்சிருக்கு. தக்காளி வத்தல் அன்றைக்கெல்லாம் எடுத்துள்ள வேஸ்டில் வந்து பாருங்கள் சூப்பராக காஞ்சிருக்கு. பாருங்கம்மா எப்படி இருக்குதுன்னு. நல்லா கலகுது. தக்காளி வத்தல் ரொம்ப சூப்பராக இருக்குமா. தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ஒரு மழை காலத்தில் சிப்ஸ் அட்டை பொரிச்சு வச்சுடும் சாப்பிட்லாமா. இது வாங்க பொரிச்சு காட்டுறேன். வாங்கம்மா, வத்தல் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்க எப்படி எழுப்பி வந்துருக்குது. நல்லா கலராக இருக்குது பாருங்கம்மா. நல்லா குடமாக எழும்பி வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தக்காளி வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தக்காளி நல்லா அரைச்சி வடிகட்டி செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் நார்மல் வத்தல் செஞ்சு தர இதுமாதிரி ஃப்ளேவராக கூட நீங்கள் செஞ்சு தரலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வருமா எப்படி இருக்குது. நல்லா அழகாக நல்லா இருக்கும்மா. அவ்வளோ செம்ம வாசனை பொறுத்தா. அதை பாருங்க எப்படி இது அப்படியே பஞ்சு மாரி ஒன்றுமே இல்லாமல் போகுது பாருங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கம்மா. 1/2 கிலோ மாவு 1/4 கிலோ ஜவ்வரிசி போட்டேன். நல்லா ஒரு 3 கிலோக்கு வந்ததுமா வத்தல். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.